ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து 2 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு இருந்ததுன்னா திருநெல்வேலி அல்வா சூப்பராக நம்மளே ரெடி பண்ணலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கிறோம். நெய் போட்டுட்டு நல்லா வந்து கோதுமை மாவை சலிச்சு எடுத்துக்கணும். அந்த சலிச்சு எடுத்த மாவை அந்த நெய்யில் போட்டு நல்லா நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது ஓரமாக இருக்கட்டும். அதுக்கிடையில் வந்து நம்ம வந்து கேரமல் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு சர்க்கரையை வந்து நம்ம வெறும் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கிளறி ஒரு தேன் கலர் வந்தோடனே நம்ம வந்து சுடுதண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம இறக்கி வச்சிடணும். இந்த மாதிரி கிட்டிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பாகு ஸ்டேஜெலாம் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த கலர் சேஞ்ச் ஆன உடனேயே நம்ம சுடுதண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதை வந்து நம்ம வந்து இந்த நெய்யில் வந்து கோதுமை மாவு கிளறணும்ல, அதில் வந்து ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே வந்து அந்த பச்சை வாடை, கோதுமை மாவில் பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம கிண்டணும். அதுக்கப்புறமா நம்ம சுடுதண்ணி கொதிக்க வச்சு அதை லைட்டாக அதையும் ஊற்றி நம்ம நல்லா கிண்டிக்கிறோம். திருப்பியும் நம்ம வந்து நெய் 2 ஸ்பூன் விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நல்லா அந்த மாதிரி கிளற வாசனையும் செம்மையாக வரும். நமக்கு வந்து சாப்பிடணும்னு ஒரு ஆசை வரும். அது கூட நம்ம வந்து சர்க்கரை டேஸ்ட் பார்த்துட்டு சர்க்கரை பத்தலைன்னா நீங்கள் வந்து இன்னும் சர்க்கரையை போட்டுக்கலாம். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு எப்படி சர்க்கரை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரையை போட்டு நல்லா வந்து கிளறிக்கலாம். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே வரும்போது அது வந்து இலக்கம் கொடுத்து நல்லா மெல்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். அது கூட நம்ம வந்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் போட்டு கிளறி எடுத்துட்டோன்னா திருநெல்வேலி அல்வா ரெடிங்க. ரொம்ப நாக்கில் வச்ச உடனேயே கரையிற மாதிரி இருக்கும். வீட்டிலேயே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக திருநெல்வேலி அல்வா ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.